என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 8க்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு உண்டான ஸ்டடி பிளான் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8வது நாளைக்கு உண்டான வந்து ஸ்டடி பிளான். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய வந்து என்னென்னா சாப்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா யூனிட் 2 வெக்டர் அல்ஜிப்ராவில் பார்க்க போகிறோம் பார்ட் சி ப்ராப்ளம். அதுக்கடுத்து வந்து யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸில் வந்து நம்ம பார்ட் சி ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ வெக்டர் அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வெக்டர் அல்ஜிப்ராவில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் த யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டு போத் த வெக்டர்ஸ். அப்போ இதில் பாருங்கள் யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டுன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அடுத்து போத் த வெக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரா பொசிஷன் வெக்டரான்னு பார்க்கணும். கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் வந்து வெக்டரில் இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்மால் லெட்டர் எழுதணும். ஸ்மால் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் எழுதிக்கிங்க. அடுத்து பி வெக்டர் வந்து 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் k வெக்டர் எழுதிக்கிங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டூன்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய ஃபார்முலா வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுட்டா அந்த ஈஸி எழுதிடலாமா. யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டூ அப்படின்னு கேட்டாவே இதனுடைய ஃபார்முலா வந்து என்னன்னா n கேப். n கேப்னு எழுதிட்டு இங்கே வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டிவைடட் பை இதுக்கு என்ன பண்ணணும் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு போட்டோம்னா போதும் நம்மளுக்கு வந்து n கேப் கிடச்சிடும் சரிங்களா. அப்போ இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதாவது மாடுலஸ் போட்டு ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் மாடுலஸ் கிடையாது டிட்டர்மினன்ட் போடுறோம். இங்கே ஏ வெக்டர்னா ஏ வெக்டருக்கு உண்டான வேல்யூலையும் எழுதணும். இங்கே பி வெக்டருங்கிறது பி வெக்டருக்கு உண்டான வேல்யூலையும் எழுதி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குமா ஏ கிராஸ் பி கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம என்னப்பா கண்டுபிடிக்கணும் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்ப்பா. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி நம்ம எப்படிமா போடலாம் bracket square plus bracket square plus bracket square இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். இப்போ ரெண்டையும் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஏ கிராஸ் பியோட ஆன்சர் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பியோட ஆன்சர் வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டூவோட வந்து ஆன்சர் கிடச்சிடும். நான் இங்கே வந்து ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறேன். இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க. இந்த ரெண்டு சம்முடைய லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டடி பிளானுக்கு உண்டான எல்லா சம்ஸ்க்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் மறக்காமல் நீங்கள் இந்த ரெண்டு சம்மு ப்ளஸ் வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் சம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆல்சோ கால்குலேட் த சைன் ஆஃப் த ஆங்கிள். சைன் ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. சைன் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் சைன் ஆங்கிள்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ சைன் ஆங்கிள் என்னென்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு இது பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி வந்து மேலே வரணும். மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. அடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. சைன் தீட்டா கேட்டால் இதில் டினாமினேட்டர் இருக்கிறது வந்து நம்மளுக்கு நியூமரேட்டராக போகணும். மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி டினாமினேட்டர் இங்கே இருக்குது மேலே நியூமரேட்டரை கொடுத்துங்க. அடுத்து மாடுலஸ் ஏ தனியாக கண்டுபிடிங்க. மாடுலஸ் பி வந்து தனியாக கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் சைன் தீட்டாவோட ஃபார்முலா. ஆல்ரெடி மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி தனியாக கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆங்கிள் கிடச்சிடும் சரிங்களா. இது வந்து என்ன ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. யூனிட் வெக்டர் பர்பண்டிகுலர் டூன்னு கேட்பாங்க. அடுத்து சைன் ஆங்கிள்னு கேட்பாங்க சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இது என்ன ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டர்ஸ் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டரில் கொடுத்துருக்காங்க. அதாவது நிலை வெக்டரில் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வெக்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம் கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஓஏ வெக்டர்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அடுத்து செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓபி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். தேர்ட் இருக்கிறது ஓசி வெக்டர்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க சரியாமா. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டாவே ஏரியான்னு வந்துட்டாலே 1/2 மாடுலஸ் கொடுத்துருங்கப்பா சரிங்களா. இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்னு கேட்டாங்கன்னா ட்ரையாங்கிளை வந்து வரைஞ்சிங்க. ஏபிசிங்கிறது வரைஞ்சிங்க. நம்ம ஆல்ரெடி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு சால்வ் பண்ணுற மாதிரியே தான் இங்கே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சைடை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் சைடு என்ன இருக்குது ஏபி வெக்டார் ஓகேங்களா. அது இங்கே எழுதிருங்க. அடுத்து செகண்ட் சைடு எடுங்க என்ன பிசி வெக்டார். அப்போ ஏபி வெக்டருக்கும் பிசி வெக்டருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிரும்ப்பா. அந்த மாதிரி பொசிஷன் வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு சைடு தான் கண்டுபிடிக்கணும். ஒன்று ஏபி ஏசி கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா ஏபி பிசி கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. அப்போ நம்ம ஏபி வெக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்ப்பா. ஏபி வெக்டர் வந்து நம்ம எழுதுவோம் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் கண்டுபிடிப்போம். இதில் வரக்கூடிய ஆன்சருக்கு வந்து ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர் இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து பிசி கண்டுபிடிக்குமா. பிசி எப்படி எழுதலாம்ப்பா ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஐ ஜே கே எழுதிட்டு
இங்கே ஏபியோட ஆன்சர் எழுதுங்கணும், இங்கே வந்து பிசியோட ஆன்சர் எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏபி கிராஸ் பிசி கிடச்சிரும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ மாடுலஸ்னால் நம்ம என்னப்பா பண்ணுவோம், இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்னப்பா பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர்னு கொடுப்போமா. கொடுத்தோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். இப்போ நான் கொடுக்குறது ஹிண்ட் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு இதனுடைய ஃபுல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒன்று வந்து யூனிட் வெக்டர் பெர்பெண்டிகுலர் டு அண்டு வந்து சைன் ஆங்கிள்னு கேட்பாங்க. இது ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வந்து பொசிஷன் வெக்டர் கொடுத்து வந்து கேட்குறதுமா. சரியாமா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3ல் இன்டெகிரல் கால்குலஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக். ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸில் மொத்தமே வந்து 6 ஃபார்முலா தான் இருக்குது. இந்த 6 ஃபார்முலாவை நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதனுடைய ஹிண்ட்டில் நான் ஆல்ரெடி வந்து முதல்ல வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் ஃபார்முலா வந்து எப்படி வந்து நம்ம ஞாபகிக்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்துங்க. இப்போ இன்டெகிரல் 1/a² - x² dxன்னு கொடுத்துட்டாங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாலையும் வரும். இந்த 4 ஃபார்முலாலையும் காமனாக வரும். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் நியூமரேட்டர்லையும் dx தான் வரும். சரிங்களா. அது 1 × dxனாலும் சரி dxனாலும் ஒன்று தான். எல்லா ஃபார்முலாலையும் நியூமரேட்டர் வந்து dx வரும். அப்போ நியூமரேட்டரில் dxன்னு மட்டும் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக என்ன ஃபார்முலா, அது ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் உண்டான சம்மு தான்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதாமா. கொடுக்கக்கூடிய ஹிண்ட் என்ன, நியூமரேட்டரில் dxன்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இது என்ன ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸுடைய சம்ஸ் தான். அப்போ இந்த 6 ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. சரிங்களா. அப்போ இந்த ஃபார்முலாவில் எப்படி ஞாபகிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக புரியும். சரிங்களாமா. இது வந்து டினாமினேட்டரில் வந்து நெகட்டிவ் வந்ததுன்னா 1/2a × log of a + x / a - x. ஓகேங்களா. நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்ப்பா. இதில் 5th and 6th ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஸ்கொயர் ரூட்டில் பாருங்கள் 3 ஃபார்முலா இருக்குது. இது பாருங்களேன், ஸ்கொயர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா a² வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் a² வந்து அடுத்து ப்ளஸ், அதாவது டினாமினேட்டரில் வந்து ஸ்கொயர் ரூட் வந்ததுக்கப்புறம் a² ப்ளஸ்னாலும் சரி இல்லை -a²னாலும் சரி, நல்லா கவனிச்சுக்குமா. a² ப்ளஸ்னாலும் சரி இல்லை -a²னாலும் சரி கண்டிப்பாக என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து லாகரிதமிக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுங்க. அதாவது டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் வந்ததுக்கப்புறம் a² ப்ளஸ்னாலும் சரி -a²னாலும் சரி. இங்கே பாருங்களேன், டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் வந்துருச்சு, a² ப்ளஸ் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா இது இருந்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா -a² இருக்குது. அப்படி இருந்ததுன்னா நம்ம லாக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லாக் ஆஃப் இங்கே லாக்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே எக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க, ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், லாக் எக்ஸ் ப்ளஸ்ன்னு மட்டும் போட்டால் போதும். இங்கே வந்து என்ன டினாமினேட்டர் என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² + x², அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், a² + x² + c. அடுத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு டினாமினேட்டர் என்னக்கு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² - a² + c. சரிங்களா. இந்த 4 ஃபார்முலாவை எப்படி ஞாபகிக்கலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டடி பிளானில் வெக்டர் அல்ஜிப்ராவில் 2 சம்ஸ் வந்து பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் கால்குலஸில் வந்து ஸ்டாண்டர்ட் இன்டெகிரல்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஓரியன்டாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பார்க்கணும்.